இதான் வீடுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். திருமுருகன் சார், திருமுருகன் சார். சொல்லுங்க சார். நான் தான் திருமுருகன். திருமுருகன் ஹோட்டல்? ஆமா, என்னோட ஹோட்டல் தான். ஓ சார், கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம் சார். நாங்க சமையல் ஆர்டர் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார். சரி வாங்க, உள்ள போய் பேசலாம். ஓகே சார். வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குடிக்க டீ காஃபி ஏதாவது இல்ல சாப்பிடுறீங்களா? சார், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். சார், பிசினஸ்மேன் ராகவேந்திரரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார், அவரை பத்தி தெரியாம இருக்க முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு. சாரு தான் எங்க பாஸ், நாங்க அவர் அசிஸ்டன்ட்ஸ். ஓ, நல்ல விஷயம் சார். அவர்கிட்ட வேலை பார்க்கறதெல்லாம் பெரிய விஷயம். நாங்க அதை விட பெரிய விஷயம் ஒன்று சொல்ல போறோம். அதை நீங்க கேட்டு ஷாக் ஆக போறீங்க. என்ன விஷயம் சார்? என்னடா இவனுக்கு பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சஸ்பென்ஸ் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்க சாரோட பொண்ணுக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட். உங்க ஹோட்டல்ல எப்பவோ ஒரு டைம் சாப்பிட்டிருக்காரு. அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவர் பொண்ணு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் சமையல். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தான் நாங்க வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்க ஹோட்டல் சமையலா? உங்க ஹோட்டல் ருசி எங்க சாரை கட்டி போட்டு வச்சிருச்சு. நீங்க கொடுத்த டேஸ்ட்ல மயங்கி உங்க ஹோட்டல் கேட்டரிங் தான் வேணும்னு எங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சார், நெக்ஸ்ட் வீக் 22ஆம் தேதி ஃபங்க்ஷன். நாங்க என்ன வேணுங்கிற லிஸ்டோட தான் வந்திருக்கோம். அன்னைக்கு உங்க டேட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. இல்ல சார், அது சார் பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதீங்க சார். நாங்க சொல்ற லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டத்தை மட்டும் சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க. நீங்க சொல்ற அமௌண்டோட எங்க சார் அதிகமாவே கொடுப்பாரு. நீங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க. இந்த எடுக்கிறேன் சார். என்னங்க சார்? பாருங்க சார். என்ன சார், லிஸ்ட பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டீங்களா? ஊர்ல இருக்கிற முக்கியமான விஐபிஸ் எல்லாம் வர்றாங்க. இது கூட இல்லைன்னா எப்படி சார்? ஒரு 1500 பேருக்கு சமைக்கணும். எவ்வளவு ஆகும்னு கணக்கு போட்டு சொல்லுங்க சார். சார், அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா. சார், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. சார், அந்த செக் எடுத்து கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். முதல்ல 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் குடிங்க. சார், ஒரு நிமிஷம் சார். நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. இவ்வளவு பெரிய ஆர்டர் வேலு இல்லாம கீர்த்தியை நம்பி இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. வேலு கைப்பக்குவத்துக்கு தான் இவங்க முதலாளி சொல்லி அனுப்பியிருக்காருன்னு தெரியுது. இந்த ஆர்டரை வேலுகிட்ட கொடுத்து அனுப்புனா அவன் நல்லா பண்ணி கொடுப்பான். ஆனா அது கீர்த்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வீட்டை 2 ஆக்கிடுவா. பேசாம நமக்கு இந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்லிடுவோம். தனியா இருந்து இதை சமாளிக்க முடியாது. என்ன சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க சார். நான் இருக்க மனநிலையில என்னால உங்க ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல சார். இந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? என்னை நம்பி நீங்க இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னால இந்த ஆர்டரை செய்ய முடியாது சார். நீங்க வேற யாராவது நல்ல கேட்டரிங்கா பார்த்து கொடுங்க. என்ன சார் இது? என்ன சார் இது? வெயில் முருகன் அண்ணன் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சாரு. இவர் என்னடானா ஆர்டரே வேணாங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தான் சார் ஒன்றும் புரியல. இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்து வைக்கல போல இருக்கு. சரியா சொன்னீங்க. சரி, கிளம்பலாம். சரிங்க சார். சார், அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வாங்க. வரேன் சார். சார், ஒரு நிமிஷம். இந்த ஆர்டரை கண்டிப்பா அவர் பண்ணி கொடுப்பாரு. சார், நான் இவரோட வைஃப் தான். அவர் ஏதோ கன்ஃபியூஷன்ல அந்த மாதிரி பேசிட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். உங்களோட இந்த ஃபங்க்ஷனை நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க நினைக்கிறத விட சூப்பரா செஞ்சு தரோம். கீர்த்தி, நடுவுல வந்து ஏன் குழப்பற? நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? மாப்பிள, இவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க மாப்பிள. தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் சொல்றது சரிதானே? எவ்வளவு பெரிய ஆளுங்க நம்மள தேடி வந்து ஆர்டர் கொடுக்கறாங்க. இத போய் வேண்டாங்கறீங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நாம சமைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. கரெக்டா சொன்னீங்க மேடம். இப்படிப்பட்ட ஆர்டர் வேண்டாம்னு சொல்றீங்களா மாப்பிள? தேடி போனாலும் நமக்கு கிடைக்காது. மகாலட்சுமியே நம்ம வீட்டு வாசப்படி தேடி வந்திருக்கா. இத விட்டுறாதீங்க மாப்பிள. ஏங்க, நீங்க அந்த லிஸ்ட கொடுங்க. அவர் ஒண்ணு சொல்ல மாட்டார், நீங்க கொடுங்க.
அப்பா நீங்க போய் அடுத்த வேலையை பாருங்க சார். சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க லிஸ்ட்டை நல்லா பார்த்துட்டு முழு பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க. இதுல ஐட்டம் ஆட் பண்ற மாதிரியே இருக்கலாம். அப்படி இருந்தா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். எங்க பாஸ் எதிர்பார்க்கிற குவாலிட்டியை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. நீங்க இன்னும் எத்தனை ஐட்டம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரா அசத்திடுவோம். வரேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வாங்க. வாங்க. கீர்த்தி, எதுக்கு இந்த ஆர்டருக்கு ஓகே சொன்ன? நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. என்னங்க பேசுறீங்க? இந்த ஆர்டரியா வேண்டாங்கறீங்க? ஏங்க, இந்த ஆர்டரால நமக்கு எவ்வளவு லாபம் வர போகுதுன்னு உங்களுக்கு புரியல. உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா? வேற எதுவுமே முக்கியம் கிடையாதா? மாப்பிள, இந்த வயசுல பணம் சம்பாதிக்கிறது தானே முக்கியம். வீடு கடன்ல இருக்கு, மறந்துட்டீங்களா? என்னமோ பண்ணுங்க, உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், என்னடி உன் புருஷன் இப்படி இருக்காரு? மா, அது ஒண்ணு இல்லம்மா. அவர் தம்பி வீட்டுக்கு வரதை தடுத்துட்டோம்ல, அதான் அந்த கோத்துல இப்படி பேசிட்டு போறாரு. மா, முழுசா 5 லட்சத்துக்கு செக் கொடுத்துருக்காங்கம்மா. இது வெறும் அட்வான்ஸ் தானா? ஆமாடி, இந்த ஒரு ஆர்டர்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிருவோம். 5 லட்சமா? சார், ம்? ஏன் சார், எவ்வளவு பெரிய ஆர்டர், லாபமா நிறைய பணம் நிக்கும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம திருமுருக எடுத்து எடுப்புலயே வேணாங்கிறாரு. இவர் தான் எப்படின்னா, இவர் தம்பி வேல்முருகன் என்னன்னா எங்க அண்ணனுக்கே இந்த ஆர்டரை கொடுங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னத்த சொல்ல, பணத்தோட அருமை 2 பேருக்குமே புரியல. சார், நீங்க இவங்களை பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்றீங்க. நான் இவங்களை எப்படி பாக்குறேன்னு தெரியுங்களா? அந்த வேல்முருகன் என்ன சொன்னான்னு யோசிச்சு பாருங்க. சார், சொல்லுங்க சார். இங்க வேல்முருகங்கிறது நான் தாங்க. நீங்க? நாங்க பிசினஸ்மேன் ராகவேந்தர் சார் ஆபீஸ்ல இருந்து வரோம். கேட்டரிங் விஷயமா பார்க்க வந்திருக்கோம். ராகவேந்தர் சார் ஆபீஸ்ல இருந்தா? ஆமா மேடம். வேலு, ராகவேந்தர் சார் சிட்டில இருக்கிற பெரிய பிசினஸ் மேன். ஓ, சார் உள்ள வாங்க. வாங்க வாங்க சார். வாங்க சார், வாங்க. வாங்க சார். செல்வி, அந்த சேர் எடுத்து போடுங்க. உட்காருங்க சார். வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. பூஜா, குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. ம். சார், சொல்லுங்க சார். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எங்க சாரோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். அதுக்கு கேட்டரிங்க்கு உங்களை புக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்னடா இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவர் பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்கு பெரிய கேட்டரிங் சென்டர் போகாம உங்களை தேடி வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், அதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா?